ரொம்ப காமனான உணவுகள் என்ன அப்படின்னா, பால் சம்பந்தமான பொருட்கள் சாப்பிடும்போது நெறைய பேருக்கு இந்த அறிகுறிகள் இன்னும் அதிகமாகும். முக்கியமா வந்து டயரியா சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெயில பொரிச்ச உணவுகளோ, இல்ல அசைவ உணவுகளோ சாப்பிடும்பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாகும். ஒரு சில நபர்களுக்கு நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய கடலை வகைகள், பயறு வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கும்போது இந்த தொந்தரவு இன்னும் அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிப்பான உணவுகள் எடுத்துக்கும்போது எனக்கு அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கும்போது நமக்கு அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி ஒரு டைரி மாரி வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அந்த உணவுகள வந்து நம்ம அந்த காலகட்டத்தில ஒரு சிகிச்சை தொடங்கும் பொழுது நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. முறையான சிகிச்சை வந்து நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அது வந்து நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்துரும். 2வது மன அழுத்தம் அதிகமா இருக்கும் பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமா வந்து ஆகும். ஸோ அந்த மாரி நிலைகள்ல மன அழுத்தத்த மெயின்டெயின் பண்றதுக்கான சில யோக பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது நல்லது.